இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் போட்ட குருமா. இதற்கு தேவையான பொருட்கள் பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, பன்னீர், வெங்காயம், சிறிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, அது இல்லாமல் சிறிய வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம். முதல்ல நெய்யை நல்லா உருக்கிட்டு அதில் பன்னீரை இது பண்ணிக்க போகிறோம். பன்னீர் வந்து நம்ம நெய்யில் வந்து நெய் விட்டு இதில் வந்து நெய்யில் சோம்பு கிராம்பு ஒன்று போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதனோட நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, அதோட கேரட்டு. காய்கறி உறவு வந்து சூப்பராக இருக்கும், அருமையான அந்த நம்ம குருமாவுக்கு. பீன்ஸு போட்டோம். இது எல்லாமே நெய்யிலே வச்சுக்கிறோம். நல்லா சூப்பராக ஒரு அருமையாக இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம். எல்லாத்தையும் நல்லா நெய்யிலே வதக்கி விட்டு தக்காளியையும் ஒரு பழம் தான். இது அருமையாக இருக்குது குருமா, அருமையான குருமா சிறப்பாக ரெடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு அதிலே சேர்த்துக்கணும், காய்களோட சேர்றதுக்காக. நம்ம இந்த முந்திரி பருப்பு, கடலை பருப்பு, அது இல்லாமல் தேங்காய் துருவல், இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம். அரைச்சி நைஸாக நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அருமையான பச்சை காய்கறியோட நம்ம குருமா அருமையாக இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, நம்ம டிஃபன் ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த அரைச்ச விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அருமையான குருமா. அதில் தேவையான அளவுக்கு நீர் வேற வச்சுக்கிறோம். நீர் விட்டுக்கிட்டோம். அருமையான குருமா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது. அப்படி நறுமணம் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக. அதாவது அந்த முந்திரி பருப்பு இருக்கே, குருமாவுக்கு வந்து முந்திரி பருப்பு போடுறது வந்து இது ரொம்ப அருமையான வருது. சூப்பராக இருக்கும், செமையாக. நம்ம குருமா ஒரு விசில் அதை இது பண்ணிவிட்டு எல்லாம் தம்மில் வந்து ஒரு விசில் நம்ம விட்டுட்டோம். ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பன்னீர் சேர்த்தா போதும். பன்னீர்னால நெய்யிலே வறுத்து வச்சுருக்கோம். சூப்பரானது அருமையான குருமாவில் இந்த ஒரு விசில் வந்த உடனே பன்னீர் அதில் சேர்த்துக்கணும். அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பரான குருமா ரெடி. அருமையான குருமா ரெடி பாருங்கள். சப்பாத்திக்கு ஏற்ற குருமா சூப்பராக இருக்குது பாருங்கள். அது சூப்பராக பிரமாதமாக சப்பாத்தி, பன்னீர், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு போட்ட குருமா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், செமையாக அருமையான பிரமாதமான குருமா ரெடி. சூப்பராக. சப்பாத்தி போட்டுருக்கோம். சப்பாத்திக்கு குருமா ரெடி ஆகிடும். சூப்பரான சப்பாத்தி. இன்றைய தினம் அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சு. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. வணக்கம்.